தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று வளர்ந்தரவே கூடுங்கள். பகிரும் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம தன்னில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரம தன்னில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி, உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி, உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி. பூமியில் மனிதருக்கு அமைதியும் நம்பிக்கையும் எப்பொழுதும் என்றென்றும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, வானம் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக,
உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீயாவினின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி தொடக்க முதல் என்றென்றும் ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, வானமும் பூமியும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலோக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு திருமகன் மனித இனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு அளித்த மறைபொருள்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயினும் எங்கள் வலுவின்மையை போக்கி எங்களை வல்லவராக்கி அருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே அரசேவும் புகழை என்றும் பாடிடுவே. இறைவாவும் திருப்பெயரை போற்றிடுவேன் நான் எந்நாளும். ஆண்டவரையும் புகழ் பாடி நாளும் உம்மை வாழ்த்திடுவேன். ஆண்டவர் மாட்சி நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். பாடிடுவாயின் ஆத்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழும் நாள்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. வாழும் நாட்கள் முழுவதிலும் இறைபுகழதனை பாடிடுவேன். மன்னரிலோ வேறொருவரிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். நன்றே தகுதியும் அன்றோலம் ஆண்டவர் தம் புகழ் பாடிடுதல். புகழ்வோம் அவரது திருப்பெயரை. இறைவன் புகழ்தற்குரியவரே. சிதறிய இஸ்ராயேலர்களை இறைவன் மீண்டும் சேர்க்கின்றார். எருசலேம் நகரை எழுப்புகிறார். அவரே கருணை கடலாவார். மக்களிடங்கள் நடுவினிலே உம் புகழ் கீதம் பாடிடுவேன். திரளாம் மக்கள் முன்னிலையில் உம் புகழ் பாடி வணங்கிடுவேன். தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியார் மூவர்க்கும் புகழுண்டாகுக தொன்று முதல். ஆமென் ஆமென் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும், உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை உணர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிசூடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் ஆட்சிப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா, தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீதாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்களுடன் உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற வல்லவர் இறையை வாழ்த்துங்கள். இறைவா, நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமுவந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் இரவாதவருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசியளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை, மகன், தூயாவியாராகி இறைவா என்றென்றும். ஆமென். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். விடுதலை பயணம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 17 முதல் 29 வரை மற்றும் 34 முதல் 38 வரை. இறைவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. விடுதலை பயணம் அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 17 முதல் 29 வரை மற்றும் 34 முதல் 38 வரை. 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது.
திருத்தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் வடபுறம் திருத்தூயக திரைக்கு வெளியே அவர் மேசையை வைத்தார். அதன் மேல் ஆண்டவர் திருமுன்னிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்கு தண்டை நிறுத்தினார். ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திருத்தூயக திரைக்கு முன்னே பொன் பீடத்தை வைத்தார். அதில் நறுமண தூபம் எரித்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திரு உறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்கவிடப்பட்டது. அவர் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலிபீடத்தை வைத்தார். அதன் மேல் எரிபலியும் உணவு படையலும் செலுத்தினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை எழுப்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். சகோதர சகோதரிகளே, இறைவாக்கர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 1 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள். எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 1 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சொராபின் மீன்கள் சூழ்ந்து நின்றன. ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரால் மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகள் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டுகொண்டன என்றேன். அப்போது சொராபின்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டினால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், தமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இறைவனாகிய ஆண்டவருக்கு புகழ். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் இறைத்தன் மீதுமான உமது கட்டளைகளின்
இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை உணர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமலும் புகழவும் முது கருணையாலும் ஆசியாலும் உங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூயாவியராக இறைவா என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவனமாக கேளுங்கள். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 1 முதல் 13 வரையுள்ள இறைவார்த்தைகள். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 1 முதல் 13 வரையுள்ள இறைவார்த்தைகள். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடமையே எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயனொன்றும் இல்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்படையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நிலையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக அது உண்மையில் மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைக்குறையானது. நாம் அரைக்குறையாகவே இறைவாக்கு உரைக்கின்றோம். நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைக்குறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைமக்களே கேட்பே, உயிரும் நலமும் நல்கும் மொழிகள் மகிழ்ந்தே, இறைவன் மகனார் மனு உருவாகி மீட்டார் நம்மை. உங்களுக்கு இம்மொழி நல்கும் நிலை வேறாகும் பெரிதொரு நிதியில் பாரில் யோரு திருநூல் உயிர்தனை அருளும் இன்னமுதன்றோ. வாழ்வு வழங்க வல்ல உயிர் தரும் வார்த்தை செவிபுக மறைவான் சாத்தா. தீமையின் ஆவிகள் பயமோடு விரைவில் அகன்றிடுமோடி. நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். புனிதமத்தை அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அதிகாரம் 16 இறைவசனங்கள் 13 முதல் 20 வரை. புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 13 முதல் 20 வரை. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி,
மானிடமகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 69ஆம் இறைவசனம். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, பேதுரு எப்போதும் சீடர்களின் பிரதிநிதியாக பேசுவார். இங்கே இயேசுவே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று பேதுரு அறிக்கையிடுகின்ற நற்செய்தி பகுதியை நாம் வாசித்து கேட்டோம். இது நடக்கின்றது செசாரியா பிலிப்பு அந்த நகரத்தில் வைத்து நடக்கிறது. செசாரியா அல்லது கேசரியா பிலிப்பி அந்த இடம், அந்த பெயர் வர காரணம், பானியாஸ் என்ற அந்த இடத்தை ஏரோது அரசரின் மகனான பிலிப்பு அதை புதுப்பித்து அந்த நகரத்துக்கு சீசர், அந்த பேரரசர் சீசரின் பெயர் போட்டு அந்த நகரத்திற்கு ஒரு அழகு செய்து அந்த நகரத்துக்கு பெயர் கொடுத்தார். செசாரியா என்ற பெயர். செசாரியா சீசர் என்ற பெயரிலிருந்து செசாரியா சீசரின் நகர் என்ற பெயர் வருது அந்த இடத்திற்கு. ஆனா சமாரிய துறைமுக நகரத்திற்கும் இதே பெயர் உண்டு, செசாரியா என்று. அப்போது அந்த துறைமுக நகரத்தில் இருந்து இதை வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக இந்த நகரத்திற்கு ஏரோது அரசரின் மகனின் பேரு கூட சேர்த்து செசாரியா பிலிப்பு அல்லது பிலிப்பு செசாரியா என்ற பெயர் இந்த இடத்திற்கு கொடுக்கப்பட்டது. இந்த இடத்தில் தான் சீசரின் ஒரு பெரிய உருவம் சிலையை உருவாக்கி சீசரையும் கடவுள் என்று சீசரையே ஆராதித்த ஒரு இடம். அதாவது மக்கள் அனைவரும் இந்த பேரரசரை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அப்படிப்பட்ட இடம். ஆண்டோனியோ கோட்டா அதுக்கு பக்கம்தான். அதாவது சீசர், நானே இந்த உலகத்தின் சர்வாதிகாரி, நானே கடவுள் என்று முழக்கமிட்டு அறிவித்த இடம். அங்கே எல்லோரும் சீசரை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட இடம். அது மட்டுமல்ல, பல சிலைகளை வழிபடுகின்ற பலவிதமான கெட்ட பழக்கங்கள், ஆராதனை முறைகேடுகள் இருந்த ஒரு இடம் செசாரியா பிலிப்பி. இந்த இடத்தில் வைத்து இயேசு கேட்கின்றார், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள். அப்போது சீடர்கள் பலவிதமான பதிலை கொடுக்கின்றார்கள். சிலர் இறைவாக்கினர் என்றும், சிலர் ஒரு நல்ல மனிதன் என்றும், சிலர் பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் கூறுகிறார்கள். இந்த கேள்வி இயேசு நம்மிடமும் கேட்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மிடம் கேட்கின்ற கேள்வி, நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இயேசு எனக்கு யார்? இந்த கேள்வி எப்போதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இயேசு எனக்கு யார்? இயேசு இந்த கேள்வி கேட்கின்ற இடம் பிற இனத்தவர்கள் வாழ்கின்ற இடம்,
சிலை வழிபடுகின்ற இடம், சீசரே கடவுள் என்று முழக்கமிடுகின்ற இடம். இந்த இடத்தில் வைத்து ஆண்டவர் கேட்கின்றார், நான் யார் என்று மக்கள் நினைக்கிறார்கள். மக்களுக்கு ஏராளமான ஒப்பீனியன்ஸ், அவர்களுக்கு கருத்துக்கள் உண்டு. அப்போது இயேசு மீண்டும் கேட்கின்றார், நீங்கள் நான் யார் என நினைக்கிறீர்கள்? சீடர்கள், என்னோடு பயணம் செல்கின்ற நீங்கள் நான் யார் என்று நினைக்கிறீர்கள்? உடனடியாக பேதுரு சீடர்களின் பிரதிநிதியாக, நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன், வாழும் கடவுளின் மகன், சூய் ஏய் கிறிஸ்தோஸ். அதுதான் கிரேக்க மொழியில் அது சூய் ஏய் கிறிஸ்தோஸ், நீ வாழும் கடவுளின் மகன், நீ மெசியா. அதாவது அங்கே இருந்த மக்கள், அங்கே வாழ்ந்து கொண்ட மக்கள் அனைவரும் சிலை வழிபடுகின்றவர்களாக, உயிரில்லாத சிலைகளை வழிபடுகின்றவர்கள் வாழ்ந்த இடத்தில் பேதுரு இயேசுவை பார்த்து கூறுகின்றார், நீ வாழும் கடவுள், உயிரில்லாத சிலைகளை போன்றவர் அல்ல, நீ வாழும் கடவுளின் மகன் என்று முழக்கமிட்டு அறிவிக்கின்றார். இது ஒரு விசுவாச உறுதிமொழியாக இருந்தது. அப்போது இயேசுவுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. இயேசுவை அறிக்கையிடுகிறவர்களை இயேசுவும் அறிக்கையிடுவார். அதுதான் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 32ஆம் இறைவசனத்தில், மக்கள் முன் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணக தந்தையின் முன் நானும் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்வேன் என்று இயேசு கூறுகின்றார். அது அப்படியே இங்கு பேதுரு இயேசுவை வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிடும் போது இயேசு பேதுருவையும் அறிக்கையிடுகிறார். பேதுருவின் முதல் பெயர் என்ன? சீமோன். சீமோனுக்கு பேதுரு என்று பெயர் கொடுக்கின்றார். பேதுரு என்று பெயர். பழைய ஏற்பாடிலும் நிறைய பெயர் கொடுக்கின்ற, ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றவர்களுக்கு ஆண்டவரே பெயர் கொடுக்கிறதை பார்ப்போம். உதாரணத்திற்கு சொன்னா ஆபிராம் என்ற பெயர், ஆபிராமை அழைத்து ஆபிராம் என்ற பெயரை மாற்றி ஆப்ரஹாம், ஏப்ரஹாம் அந்த பெயர் ஆண்டவர் கொடுக்கின்றார். அதுபோல் யாக்கோபு என்ற பெயர் இருக்கிற அவரை அழைத்து, யாக்கோபை அழைத்து என்ன பெயர் கொடுக்கின்றார்? இஸ்ரேல் என்ற பெயர் கொடுக்கின்றார். ஆண்டவர் அழைக்கின்றவருக்கு ஒரு தனிப்பட்ட பெயர் கொடுப்பது ஆண்டவருக்கு பழக்கமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவரை அறிக்கையிடுகின்றவர்களை ஆண்டவரும் அறிக்கையிடுவார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம், தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்வார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். இயேசுவே கடவுள் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று நம்புவோர், உள்ளூர நம்புவோர் மீட்பு பெறுவார். இதுதான் மீட்பு கிடைக்கிறது. இயேசுவை அறிக்கையிடுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். உடனடியாக இயேசு பேதுருவிடம் கூறுவது, இது மனிதர் அல்ல உனக்கு வெளிப்படுத்தி தந்தது, இது வாழும் கடவுள் தான் இதை வெளிப்படுத்தி தந்தது. அன்பானவர்களை, உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். கடவுளை நமக்கு யாரு வெளிப்படுத்தி தருவது? கேள்வி புரிந்ததா? கடவுளை நமக்கு உண்மையில் யாரு வெளிப்படுத்தி தருகிறது? தூயாவியார். கடவுள், மனிதர் அல்ல நமக்கு கடவுளை வெளிப்படுத்தி தருவது. மனிதர்களை கருவிகளாக கொண்டு கடவுள் தாம் கடவுளை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. அதுதான் கடவுள் நமக்கு அதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் சவுலுக்கு கடவுள் தம்மையே வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 15-16 இறைவசனங்கள். கலாத்தியருக்கு அந்த திருமுகம் 1 அதிகாரம் 15-16 இறைவசனங்கள். தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்த, பாருங்க எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார். தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்த ஆண்டவர்
தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தன் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு அறிவிக்கும்படி அவரே திருவுளங்கொண்டார். என்னை அழைத்து அவரே தம்மையே வெளிப்படுத்த திருவுள்ளங்கொண்டார். அதுதான் ஆண்டவர் நமக்கு தம்மையே வெளிப்படுத்தி தருகின்றார். இது அவருடைய அருள். நாம் ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்வதன் காரணம் அது ஆண்டவர் நமக்கு அவரே வெளிப்படுத்தி தருவதால் தான். இந்த பெயர் ஆண்டவருக்கு, இந்த பேதுரு என்ற பெயரின் பொருள் என்ன? எல்லாருக்கும் தெரியும், பாறை. பழைய காலத்தில் ஆலயங்கள் எல்லாம் கட்டுகிறது பெரிய பாறைக்கு மேல் தான் கட்டுவாங்க. அதான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவசனத்தில் வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவசனத்தில் நான் சொல்லும் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்ற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். பாறை மீது, அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். பாறை மீது தான் பழைய ஆலயங்கள் எல்லாம் கட்டி வந்தார்கள். அப்படி நமக்கு இங்கேயும் பார்க்கும்போது நிறைய கோவில்கள் எல்லாம் பாறை மேல் பெரிய மலை மீது இருக்கிறதை பார்க்க முடியும். பழனி கோயில் அப்படி அது ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்க. அதுபோல் பழைய ஆலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது பாறை மீது, நல்ல ஸ்ட்ராங்கான அடித்தளத்தின் மீது. அப்போது ஆண்டவர் கூறுகின்றார், இப்படிப்பட்ட பாறையின் மேல் நான் என் திருச்சபையை கட்டுவேன். இப்படிதான் பேதுருவாகின்ற அப்போஸ்தலராகின்ற அடித்தளத்தின் மீது இந்த திருச்சபையை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். இந்த பாறை யாரு? உண்மையில் பாறை யாரு? சொல்லுங்க. இந்த பாறை யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவாகின்ற பாறை மேல் சீடர்களாகின்ற அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட திருச்சபையின் உறுப்பினர்களாக நாம் இருக்கின்றோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனம். கொரிந்தியருக்கான முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனம். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 42ஆம் இறைவசனம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த இந்த மூலைக்கல் ஆறு இயேசு கிறிஸ்து. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே மூலைக்கல் ஆயிற்று. எபேசியருக்கான திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவசனம். எபேசியருக்கான திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவசனம். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்துவேசுவே மூலைக்கல்லாகவும் கொண்ட கட்டிடமாக நாம் இருக்கின்றோம். அதாவது சீடர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் இவர்களாகின்ற அடித்தளத்தில் கிறிஸ்துவே மூலைக்கல்லாக இருக்கின்ற அதன் மேல் கட்டி எழுப்பப்பட்ட திருச்சபையின் உறுப்பினர்களாக நாம் இருக்கின்றோம். கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினர்களாக இருப்பதில் நாம் பெருமை அடைய வேண்டும். காரணம், இது நேற்று முளைத்த கூண் கிடையாது. இது கிறிஸ்துவாகிய மூலைக்கல். சீடர்களின் அடித்தளத்தின் மேல். சீடர்கள் இல்லாமல் இந்த திருச்சபை இல்லை. இறைவாக்கினர்கள் இல்லாமல் இந்த திருச்சபை இல்லை. இந்த அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட திருச்சபையின் மக்களாக நாம் இருக்கின்றோம். கடைசியில் இயேசு கூறுகின்ற ஒரு வார்த்தை உண்டு, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. இந்த பிரெஞ்சு நாட்டின் அரசராக இருந்த லூயிஸ் 14ஆம் நினைக்கிறேன், அவர் இந்த திருத்தந்தை, அன்னைக்கு இருந்த திருத்தந்தையிடம் வந்து என்ன கூறினார்? நான் இந்த திருச்சபை அழிப்பேன் என்று கூறினார்.
அப்போது அவர் ஒரு நகைச்சுவையாக திருப்பி நக்கலாக பதிலளித்தது என்னன்னா, இந்த 15 ஆண்டுகள் திருத்தந்தைகளாக இருந்த நாங்கள், ஆயர்கள், குருக்கள் மற்ற இறை மக்கள் அனைவரும் நினைச்சிட்டு முடியாதது உன்னால முடியாதது. நாங்க அனைவரும் சேர்ந்து இதை அழிக்க நினைச்சிட்டு முடியாதது உன்னால முடியாதது. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. காரணம், இந்த திருச்சபையை வழிநடத்துவது கிறிஸ்து. வீழ்கின்ற மனிதர்கள் அல்ல திருச்சபையை வழிநடத்துவது, குருவானவர்கள் அல்ல, திருத்தந்தை மட்டுமல்ல, இறைமக்கள் மட்டுமல்ல. திருச்சபையை வழிநடத்துகின்றது திருச்சபையின் மூலைக்கல்லாகின்ற கிறிஸ்து. எந்தவித துன்புறுத்தல்கள் இருந்தாலும், பிஜேபி வந்தாலும், டிஎம்கே வந்தாலும், ஏடிஎம்கே வந்தாலும், எப்படிப்பட்ட அரசுகள் வந்தாலும் பாதாளத்தின் வாயில்கள் இதன் மேல் வெற்றி கொள்ளா. காரணம், இந்த திருச்சபையை வழிநடத்துவது கிறிஸ்து ஆண்டவர். கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக துன்புறுத்தப்பட்ட இடம். இரவு முழுவதும் அந்த அரக்கு மேல் முழுவதும் தேய்த்து இரவு முழுவதும் நெருப்பு பந்தங்களாக எரிகின்ற போதும், நெருப்பு சட்டியில் வறுக்கப்படும் போதும், விலங்குகளுக்கு முன் அதன் பசியாக இருக்கின்ற சிங்கங்களுக்கு முன் உணவாக எரிந்து கொடுக்கப்படும் போதும், அப்படிப்பட்ட கொலோசியம் இருக்கின்ற ரோமா நகரம் இன்று கத்தோலிக்க திருச்சபையின் தலைநகரமாக மாற்ற ஆண்டவரால் முடியும். மிக அதிகமாக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட இடம் ரோம நகரத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட போல் வேற எந்த இடத்திலும் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படவில்லை. அந்த இடத்தை திருச்சபையின் தலைநகரமாக மாற்ற ஆண்டவருக்கு முடியும். அதனால் எந்த பாதாள வாயில்களும் திருச்சபைக்கு முன் வெற்றி கொள்ளார். காரணம், இந்த திருச்சபையை வழிநடத்துவது வீழ்கின்ற மனிதர்கள் அல்ல, கிறிஸ்துதாம் திருச்சபையை வழிநடத்துகிறார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4 முதலுள்ள இறைவசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதலுள்ள இறைவசனங்கள். உயிருள்ள கல்லாகிய அவரே அணுகுங்கள், மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல்லு அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாக இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. நீங்களும் ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இந்த உயிருள்ள கல்லின் மேல் கட்டப்பட்ட திருச்சபையின் உறுப்பினர்கள். நாம் பெருமை அடைவோம். இந்த திருத்தூதர்கள் வாழ்ந்தது போல், கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்த மறை சாட்சிகள் வாழ்ந்தது போல், இந்த வெற்றி கொள்கின்ற திருச்சபையின் உறுப்பினர்களாக நாம் தொடர்வோம். எந்தவித தீமைகள் வந்தாலும், தீய சக்திகள் வந்தாலும், எப்படிப்பட்ட மத கலவரங்கள் ஏற்பட்டாலும், துன்புறுத்தல்கள், கலகங்கள் ஏற்பட்டாலும் இந்த திருச்சபை அழியாது. காரணம், இது 2000 வருடங்கள் தாண்டி இவ்வளவு வளர்ந்து நிற்கிறது என்றால் இந்த திருச்சபையை நடத்துவது மனிதர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவே. ஆமென். நாம் அனைவரும் திருச்சபையின் எதிர்கால ஆட்சியை மகிழ்வுடன் நினைவு கொண்டு, ஆண்டவரை உமது ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தந்தருளும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, உமது ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தந்தருளும். உலக முடிவு வரை என்னாலும் உங்களுடன் இருக்கிறேன் என்ற வாக்குறுதியின்படி திருச்சபையில் இடையாறாது வாழ்ந்து அதனை நிலைப்பெரும்பத்திற்கு வழிநடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே, உமது ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தந்தருளும். திருச்சபையை அன்பு செய்து மாசற்ற மணமகளாக அவள் திகழும் பொருட்டு தம்மை பலியாக்கிய ஆண்டவரே, உமது ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தந்தருளும். உலகம் படைக்கப்படும் முன்னரே உமக்கு இருந்த ஆட்சியில் நாங்களும் பங்கு பெறுமாறு நாள்தோறும் எங்கள் சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த ஆண்டவரே, உமது ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தந்தருளும். மக்கள் இனங்கள் யாவும் உம்மை மீட்பராக ஏற்று அறிக்கையிட மீட்பின் அடையாளம் மற்றும் அமைதியின் புகலிடமாக திருச்சபை ஏற்படுத்திய ஆண்டவரே, உமது ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தந்தருளும். மெசியாவின் திருச்சபை முழுவதும்
தலைவராகிய மார் பிரான்சிஸ் திருத்தந்தையும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் பேராயரையும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயரையும் எங்கள் தந்தையும் மறை மாவட்டத்தின் தலைவருமான மார் ஜார்ஜ் ஆயரையும் ஏனைய ஆயர்களையும் ஆன்ம கொடைகளால் நிரப்புகின்ற ஆண்டவரே, உமது மாட்சியில் எங்களுக்கு பங்கு தந்தருளும். நாம் அனைவரும் நம் ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்தும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு அழைத்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். வாழும் கடவுளாகிய நீர் உம்மீது கட்டப்பட்ட திருச்சபையின் உறுப்பினர்களாக எங்களை மாற்றியதற்காக நன்றி. இறைவாக்கினர், திருத்தூதர்கள் இவர்களாகின்ற அடித்தளத்தின் மீது கட்டப்பட்ட திருச்சபையின் உறுப்பினர்களாக எங்களை மாற்றியதற்காக நன்றி. ஆவிக்குரிய கற்களாக நாங்கள் மாற திடமான நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று நோயால் தவிப்பவர்கள், திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் அனைவரையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக திரு ரவி, திரு ராபின்சன், இன்று ஆபரேஷனுக்காக தயாராகின்ற திரு ஞானதாஸ், இவர்களை ஆண்டவர் நீர் தொட்டு குணப்படுத்தியருளும். மது வார்த்தை அனுப்பி குணப்படுத்தியருளும். நல்ல உடல் நலத்தை பெற்று மீண்டும் சக்தியை அவர்களுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஜாஷினியை ஒப்புக் கொடுக்கின்றோம். வெளிநாடுகளிலும் வெளியூரிலும் வேலை செய்கின்ற மக்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தருளும். குறிப்பாக நிஜின் ஜோயல் அவர்களுக்கு நீரளித்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். வெளிநாடுகளில் வேலை இழந்து தவிக்கின்ற மக்களை சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல வேலை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை தரத்தை மீண்டும் உயர்த்தி ஆண்டவரே, அவர்கள் நல்லபடியாக ஊருக்கு திரும்பி வர ஆசீர்வதித்தருளும். இறந்து போன ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றிய கொடுத்தருளும். குறிப்பாக திருமதி அமலா அவர்களின் ஆன்மாவை ஆண்டவரே உமது வலப்பக்கம் சேர்த்தருளும். கடன் தொல்லைகளை மாற்றி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பத்திலும் துயரங்களிலும் திடமான விசுவாசத்தோடு உண்மையான எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், தனிமைப்படுத்துகின்ற நிலைமைகள், அவமானங்கள் அனைத்தையும் ஆண்டவரே உமது சித்தத்தை உணர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். குழந்தை பாகியம் இல்லாத தம்பதிகளுக்கு
குழந்தை பாக்கியம் அளித்து அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்தருளும். செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கின்றவர்கள் அவர்களை விடுதலை செய்தருளும். நாங்கள் அனைவரும் தூய்மையின் பாதையில் நடக்க உண்மையான விசுவாசிகளாக வாழ எங்களை ஆசிர்வதியும். தூயாவியாரால் எங்களை நிரப்பியருளும். இந்த திருப்பலியில் வராதவர்கள் அவர்களை தொட்டு நல்ல மனமாற்றத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே இல்லாமல் இறைவா, உம்மை நாங்கள் பணிந்து வேண்டுகின்றோம். உமது அருள்வரங்களால் எங்களை நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உமது அருளும் ஆசியும் உமது கருணை பெருக்கால் நீர் திறந்தெடுத்த அம்மந்தையான மக்கள் அனைவருடையவும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக தந்தை மகன் தூயாவியாராக இறைவா இன்றென்றும். ஆண்டவரை ஆசிரியத்தருளும். சோதர சோதரர்களே, நீங்கள் கைவேத்திற்காக தலைவணங்கி ஆசியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராக இறைவா, கத்தோலிக்க தன்மையின் திருத்தூதுமரபம் கொண்ட திருச்சபையின் மீது உமது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலிருந்தும் அதனை பாதுகாத்தருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய்மையுடனும் முதுமலையில் பணிவிடை புரிய இரக்கம் கூர்ந்து எங்கள் அனைவருக்கும் தகுதி அளித்தருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களை உங்களுடன் பிறவாக்கும் நீதி நிறைய நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உண்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள். திருமுழுக்கு உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பலனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தா. என்ன கொடுத்தாலும் பலனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தா. என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான்
ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவார். ஒரு துளி